தமிழக அரசியலில் திமுக, அதிமுக இரண்டும் தான் இதுவரையில் 1967லிருந்து மாறி மாறி விதியை எழுதி இருக்கின்றன. திமுகவுக்கு நேரடி எதிர்ப்பான அரசியலை செய்வது தான் அதிமுக. 2 கட்சிகளுக்கும் வேறு எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாது. இப்போ திமுக மாநில சுயாட்சி தேவை என்கிறது, அதிமுக வேண்டாம் என்கிறதா? திமுக இந்தி ஒழிக என்கிறது, அதிமுக இந்தி வர வேண்டும் என்கிறதா? திமுக நீட் வேண்டாம் என்கிறது, அதிமுக நீட் வேண்டும் என்கிறதா? எந்த ஒன்றையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு கிடையாது. ஆனால் திமுக யாரை வைத்துக்கொண்டு வளர்ந்ததோ, யாரால் 1967 ஆட்சியை பிடித்ததோ, அந்த எம்ஜிஆரையே வீழ்த்துவதற்கு கருணாநிதி முனைந்த பொழுது, அதனால் ஏற்பட்ட காயத்தில் வெளித்தள்ளப்படுகிற நிலையில் எம்ஜிஆர் பழிவாங்க நினைத்தார் திமுகவை, கருணாநிதியின் தலைமையை. அதை அவர் வெற்றிகரமாக செய்து முடித்தார். ஆக திமுகவுக்கு நேரடி எதிரி யார்? அதிமுக தான். இதை உருவாக்கிய எம்ஜிஆர் திமுகவோடு இறுதி வரை சமரசம் கொள்ளவில்லை. எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு வந்த ஜெயலலிதாவும் திமுகவை எம்ஜிஆரை விட கடுமையாக எதிர்த்தார். இந்த 2 பேரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட எடப்பாடி அந்த லட்சிய பாதையில் தான் அவர் தொடர்ந்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் அவருக்கான ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துவதற்கு என்னென்ன வியூகங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அவர் தேடி எடுத்து பயன்படுத்த பார்க்க வேண்டுமே தவிர, தன்னை பலவீனப்படுத்தி கொள்ளுகிற நடவடிக்கையில் அவர் ஈடுபடக்கூடாது.